எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த நாய்க்குட்டிங்கள நாங்கள் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா, இந்த நாய்க்குட்டிங்க வந்து எப்பயுமே இந்த நாய் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்துலேயே குட்டி போடும். நாங்கள் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு எல்லா நாய்ங்களையும் காப்பாற்றிட்டோம். ஒவ்வொன்றும் வண்டியிலலாம் அடிபட்டு இறந்து போயிருக்குது. இந்த வாட்டி இது என்னென்னா, கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு மோட்ரு ரூமுக்குள்ளே வந்து குட்டி போட்டிருக்கு. நாங்களும் பார்க்காம விட்டுட்டோம். அது என்னாச்சுன்னா, அந்த மோட்ரு ரூமுக்குலேருந்து ஒரு ஹோல்ஸ் இருந்ததுனால அது வழியாக போய் எல்லாம் வந்து என்னாச்சுன்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. ஒன்று தண்ணிக்குள்ளே கடந்திருக்குது, இன்னொன்று அது மேலேயே கடந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கத்துற சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் பூனை தான் ஏதோ கத்துது அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் அந்த சைடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுத்தம் பண்ணப்போ தான் ரொம்ப ஹெவியாக சவுண்டு கேட்டுச்சு. ஒரு நாய் வேறு உள்ளே வந்து கதறி கடிச்சிக்கிட்டு இருந்தது. சரி வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணும் சேர்ந்து வந்து பார்த்தா அந்த நாய் இப்படி குட்டி நாய் வந்து தண்ணிக்குள்ளே கடந்தது. அது ஒன்று தண்ணிக்குள்ளேயும் ஒன்று இது மேலே இருந்ததுனால சரி எடுத்துகிட்டு ஒன்றை மட்டும் நான் இறங்கி எடுத்துட்டேன். இன்னொன்று தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு நீச்சல் தெரியும் தான், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து தண்ணிக்குள்ளே வந்து நீச்சல் அடித்து போய் விளையாண்டதெல்லாம். எப்படியும் ஒரு 10 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நானும் குழந்தைங்க எனக்கும் 2 இருக்குங்களா, அதனால் என்னோடய யோசனை அது வேறையாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் ஒரு அண்ணனுங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி நாய்க்குட்டிக்கு உள்ளே கிடக்குது, கொஞ்சம் எடுத்து தாங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் சேஃபாகவே எடுத்து கொடுத்தாங்க. அவருக்கு நீச்சல் தெரியும் போல். நான் நல்ல வேளை நாங்கள் கூப்பிட்ட உடனேயே வந்து அந்த குட்டி நாயை எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். அப்புறம் அவங்க அம்மா பட்டு வேதனை இருக்கே, ஐயோ அந்த குட்டி நாயை எடுத்துகிட்டு வெளில வரத்துக்குள்ளே அந்த இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, அப்படியே தாவி தாவி பார்க்குறாங்க. எங்கே என் குட்டி ஏதோ ஒரு அம்மாவோட தவிப்பு அப்படிங்கிற மாதிரி கண்ணால் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்கும் போல். நானும் ஒரு வாரம் ஆயிடுச்சு நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். இன்றைக்கி சவுண்டு கேட்டதுனால மட்டும்தான் பார்த்தோம், இல்லைன்னா அதை பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதில் ஒரு நாய்க்குட்டி வேறு இறந்துருச்சு. பெரிய நாய் ஏதோ வந்து கடிச்சிருக்கும் போல். அந்த நாய்க்குட்டியை எடுத்து வெளியில் போட்டுட்டு மிச்ச நாய்க்குட்டிலாம் இங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த அண்ணனுங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா வந்து பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுருப்பாங்களாட்ருக்கு. ரொம்ப அப்படியே இதாகிட்டாங்க. குட்டியை தூக்கி போட்டோன்னே அப்படியே நன்றி சொல்கிற விதமாக அவங்க பார்க்கணும். அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும், நம்ம காப்பாற்றிட்டோங்கிறது நல்லா இருந்தது. இருந்தாலும் அந்த ஒரு குட்டி நாயை வந்து காப்பாற்ற முடியல. அது எப்போ கடிச்சது எப்போ இறந்துச்சுன்னே தெரில. இதையும் கடிச்சிருக்குது, இதுவும் காலில் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எடுத்துகிட்டும் அந்த சைடு போக முடியாது, ஏன்னா இது எங்களோட பிளேஸ் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்ல முடியாது, சைடில் ஒரு டிச்சு ஒன்று போடுது. அதெல்லாம் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்ரு கூட, ஒரு 200 மீட்ரு 300 மீட்ரு தாண்டி வரணும். இதில் டிச்சு வழியாக வர முடியாது. அதனால் 1 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்து இங்கே வந்து எடுக்கணும். சரி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அந்த தோப்புக்காரவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லி அங்கனக்குள்ளேயே ஒரு சின்னதாக குழியை தோண்டி இந்த நாய்க்குட்டியை புதைச்சிட்டு பார்த்தோம். எப்படி என்ன பண்ணுறது, நம்ம சொந்த வீடமாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்து இங்கிட்ட எங்கேயாவது புதைக்கலாம். இதை விட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. உங்கள் நாய்க்குட்டியை கொண்டு வந்து இங்கே சாப்பிடுச்சு இங்கே புதைக்கிறீங்கன்னு சண்டைக்கு வேறு வந்துடுவாங்கன்னு தான் அப்படியே கிளம்பிட்டோம். எடுத்துகிட்டு அப்புறம் நாய்க்குட்டியை பக்கத்தில் அந்த குட்டி பையன் எங்கள் வீட்டு குட்டி பையன் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் எங்கள் பையன் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். குட்டிங்களெல்லாம் நான் வச்சுக்கிறேன், வேண்டாம்மா நான் வச்சுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.